यस्याभवद्भक्तजनार्तिहं तु प्रदुर्त्वमन्येष विचार्यदूर्णं स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं चरणं प्रपद्ये वृत्तावनासनसरश्चडराजमानं संसारतत्त्वजनपोषणवैद्यराजं सर्वेट्टदानशयनं कुशलाभिरामं श्रीवीरराघवमगं प्रणमामि मूर्ध्ना वीक्षावणे विजयकोटिविमानमध्ये वेदान्तमृग्यमभिनित्यमशेषदृश्यं वृत्तावनासनसरस्तडपारिजातं श्रीवीरराघवमगं शरणं प्रपद्ये। श्रीरङ्गनाथ षड्गोपीतीन्द्रदिष्टं लक्ष्मीनृसिंहषड्जिर्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट् षड्गोपहृत्यं वेदान्तदेशिकेतीन्द्रघं प्रपद्ये। श्रीमद्रङ्गषडारिसंयुरुलाल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुद्वाद्यषडित् पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदं च देशिकैते कारुण्यवीक्षास्पदं सेवेरङ्गधुरीनशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणवद्यगुणं बुधार्यं नारायणार्यदुर्यकृपाविशिष्टं श्रीरङ्गनाथशेखरमाश्रयामः। श्रीमते श्रीवञ्चडगोपश्री वेदान्तदेशिकेतीन्द्रमहादेशिकाय नमः। श्रीमते श्रीलक्ष्मीनृसिंहदिव्यपादुका सेवक श्रीवञ्चडगोपश्री नारायणेतीन्द्रमहादेशिकाय नमः। श्रीमते श्रीवञ्चडगोपश्री रङ्गनाथेतीन्द्रमहादेशिकाय नमः। அடியேன் ஸ்ரீதரதாசன் ஸ்ரீவே பணமுகை வீரவல்லி ஸ்ரீகாரியம் ஸ்ரீ சன்னதி ஆராதகர் சுவாமி நரசிம்மாச்சார் சுவாமியினுடைய சதமான மகோத்சவம். இந்த மகோத்சவத்தில் அடியனையும் ஒரு பொருளாக்கி அந்த சுவாமியினுடைய குடும்பத்தார் அந்த சுவாமியினுடைய ஒரு திருக்கல்யாண குணங்கள் அப்படியே அனுபவிச்சதை எல்லாரையும் பகிருமாறு நியமித்தபடிக்கு அடியன் அந்த சுவாமியினுடைய அனுபவித்த சில கல்யாண குணங்களை அடியனுடைய மந்த புத்தி பிரகாரம் விஞ்ஞாபிக்கிறேன். கட்டலில் கேட்டலேன் என்ற பிரகாரம் இந்த சுவாமி அடி எங்கள் குடும்பத்துக்கு பாந்தவியமானவர் ஒரு புறம், இந்த சுவாமியினுடைய திருக்கல்யாண குணங்களை ஸ்ரீவே நாட்டேரி பட்ரோஜா ராஜகோபாலாச்சார் சுவாமி அடிக்கடி சாதிக்க கேட்டிருக்கேன். அந்த சுவாமி மற்றும் ஸ்ரீவே தட்டசுந்தராச்சார் சுவாமி ரெண்டு பேரும் ராகவன் சன்னதியில் கைங்கரியத்தில் இருந்து கைங்கரியம் பண்ணி அவ பரமபதத்துக்கு எழுந்திருளும் வரை இந்த சன்னதியில் இருந்த கைங்கரி பராளுக்கு ஒரு நற்போது போக்கா அனுதினமும் ஸ்ரீமத் இஞ்சிமேட்டேஷங்கரனுடைய பிரபாவங்களை பற்றி இங்கே அவ சொல்லாத நாளே கிடையாதுன்னு சொல்லலாம். அப்படி ஒரு பாக்கிய விசேஷம் அடியங்கள் பெற்றோம். அந்த ரெண்டு சுவாமிகள் இருந்த காலத்தில் அவர்களோட கைங்கரியம் பண்ணின அடிவங்கள் இஞ்சிமோட்டேஷங்கர் பிரபாவம் ஆரம்பித்து இன்றைய ஸ்ரீ சந்நிதியினுடைய இது வரைக்கும் ரொம்ப அழகாக சொல்லுவாள். அப்படி சொல்லும்போது அந்த கைங்கரியபராளனுடைய ஒரு கல்யாண குணங்களையும் சொல்லிட்டு வருவா. இதில் இந்த சுவாமி நாட்டேரி ராஜகோபால் சுவாமியினுடைய சுவாமிக்கு ஒரு விதத்தில் மருமான்
உறவு முறை. சுந்தராச்சார சுவாமிக்கு சம்பந்தி முறை. ஆனால் சுந்தராச்சார சுவாமி காட்டிலையும் பட்டராஜா சுவாமி தான் அடிக்கடி இந்த சுவாமியை ஸ்மரித்து சாதிக்கிற வழக்கம். ஒரு விசேஷமான கல்யாணம் கொண்ட இந்த சுவாமின்ற அடிய நேர்லையும் சேவிச்சது உண்டு பல சந்தர்ப்பங்களில். பெரியவாளும் இந்த சுவாமியினுடைய இந்த திருக்கல்யாண குணத்தை முதல்ல எல்லாரும் சொல்லுவா. பரம ஸ்ரீகாரிகார சுவாமி வந்துட்டாருன்னா சம்பாவனை கொடுக்குற இடங்கள்ல எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டு கடைசியாக தான் ஸ்வீகரிப்பார் அப்படின்றது முக்கியமானது. அங்க ஸ்ரீகாரியமா இருக்கிற போதால எல்லாருக்கும் சம்பாவனை பண்றதுன்றது வேறு விதம். வேற கல்யாணம் கார்த்திகளில் இந்த சுவாமி எழுந்தருளியும் போது அக்ரதாம்பூலமா அந்த சுவாமிக்கு சமர்ப்பிச்சா கூட அங்கேருந்து எழுந்து எல்லா சுவாமிகளுக்கும் இந்த சம்பாவனைகள் வந்து சேர்ந்துதா அப்படின்றத பார்த்து விட்டு போனவாளுக்கு வாங்கி கொடுத்து, அப்போ கேட்டாமா ஏடா கொஞ்சம் முன்னால் வரக்கூடாதா பின்னால் உட்காரணுமா அப்படின்னு சொல்லி வேடிக்கையா சாதிப்பேற தவிர எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குற ஒரு மனோபாவம் அந்த சுவாமி கொண்டுன்ட்டு பல சந்தர்ப்பங்களில் பட்டராஜா சுவாமி இதை சாதிச்சிருக்கார். அடியனும் பல இடங்கள்ல அந்த சுவாமி மூலியமாகவே சம்பாவனை வாங்கியிருக்கேன், நேர்லையும் சேவிச்சிருக்கேன். இந்த திருக்கல்யாண குணம் தான் மட்டும் வாங்கிட்டா போறன்ற ரீதியாக இல்லாமல் எல்லாருக்கும் அந்த எஜமானுடைய பலன் கிடைக்கணும்னா எல்லாருக்கும் அந்த திரவியம் போய் சேரணுன்ற ஒரு கோட்பாடோடு அந்த சுவாமி இந்த விஷயத்தை நிர்வாகம் பண்ணுவார். அந்த மாதிரி சங்கல்ப சதஸ்காலங்கள்லையும் நிறைய பேர் வந்துட்டா ஐஷிங்கிற பரீட்சை வைக்காமையே நிறைய பேர் வந்திருக்காப்பா கொடுத்து அனுப்பிச்சிருவோன்னு சாதிக்கிற காலங்களில் எதுவாவது ஒன்று தெரிஞ்சதை சொல்லுங்களேன்டா, சொல்லாமல் வாங்கி போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி சாதிச்சு அவளுக்கு தெரிஞ்சது எதுவாவது ஒன்று சொல்லுங்கடான்னு சொல்லி சாதிச்சு சம்பாவனை பண்ணியாகும். இந்த சுவாமி அங்க கைங்கரியங்கள்ல கார்த்தால விஸ்வரூபம் முதல் கொண்டு அபிமான ஆராதனாகி ஐஷிங்கர் தர்பாரில் எழுந்து இந்த விசாரங்கள்லாம் பண்ணா விட்டு ஐஷிங்கர் ஆசிரமத்துக்கு எழுனா விட்டு தான் தன்னுடைய கிரகத்துக்கு எழுந்தொழியாகும். இது எல்லாரும் அநேகமாக சேவிச்சிருக்கலாம். இந்த சுவாமிக்கு அர்த்தால ஏழிட்டார்னா கடைசி வரைக்கும் அந்த இடத்த விட்டு நகர மாட்டார். சுப்பிரபாதம் ஆரம்பித்து கத்திய கோஷ்டி சேவா காலங்கள்லாம் இருந்துவிட்டு கடைசியில் ஐயங்கர் தர்பாராய் ஆசிரமத்துக்கு ஏழுனா விட்டு தான் தன்னுடைய கிரகத்துக்கு ஏழி ஆகும். மேலே திருவாரணங்க எங்கே இருந்தால் நீராட்டம் பண்ணிட்டு உடனே திருவாரணத்துக்கு வந்தாகும். சுவாமியினுடைய நிர்வாகம் வந்து சில சமயங்களில் கொஞ்சம் கடிஞ்சு சொல்கிறா போல் இருக்கும். அங்கே சபையில் அது நிர்வாகம், அது உடனே அந்த அவளை கூப்பிட்டு இல்லை அவள் எதிர்க்கெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது, மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு ஸ்திதியை உண்டாகிட்டு எனக்கு இதெல்லாம் எனக்கு ஒரு அபச்சாரம் தான், இருந்தாலும் பார்த்து பண்ணுங்கடா. இப்போ அவள் எதிர்க்க ஒன்று அது மாதிரி கொஞ்சம் கடியிலன்னா அவன் வந்து இன்னும் கொஞ்சம் கலகம் பண்ணிட்டு இருப்பான், மேலே மேலே போயின்னு இருக்கும். அவங்க ஒரு சந்தோஷமாக அல்ப சந்தோஷத்தில் போயிடுவான்டா, கடிஞ்சுட்டேன்னு சொல்லி கஷ்டப்படாதா. இது மாதிரி எனக்கு பெருமாள் வந்து அபச்சாரப்படுற மாதிரி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சாட்சி ஆகும். இதாடியே நீங்கள் நம்ம சன்னதி ராகவன் சன்னதிக்கு எழும்போது கூட சில கைங்கரியவரால் இது மாதிரி கூப்பிட்டு சாதிச்சதை நேர்லேயே அதை சேவிச்சிருக்கேன். இந்த புஷ்கரணி முக்கூர் ஐஷிங்கர் வித்தாபநாசனி உள்ள சின்ன புஷ்கரணி கட்டின காலத்தில் ஐஷிங்கருக்கு முதல்ல ஏழுனப்போ இதுங்க கட்ட வேணான்னார். சில விசாரங்கள்லாம் வந்தது, உடனே மறுபடியும் ஐயங்கர் கட்டி தான் ஆகும்னு தீர்மானமாக எழுனப்போ கூடவே இருந்து அந்த பெரிய மகா கைங்கரியத்தை முடித்து பெருமாளுக்கு அவபிரதம் கண்டருளி அது முதல் கொண்டு தனக்கு சக்தி இருந்த வரைக்கும்
அந்த புஷ்கரணியில் இறங்கி தான் அந்த சுவாமி வந்து அனுஷ்டானம் பண்ணிட்டு பெருமாளை சேகரித்து வருவார். கடைசியில் வந்து தேகஸ்திதி சரியில்லாமல் போன காலத்தில் கூட இந்த தீர்த்தத்தை வந்து வெள்ளி சொம்பில் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அங்கே மேலே பிருந்தாவந்த கரையிலே உட்காந்து சந்தியாவதங்கள் பண்ணிவிட்டு தான் இங்கே ராகவனை சேவிக்கிறதுக்கு எழுவார். அப்படி ஒரு தீவிரமாக அந்த புஷ்கரணி தீர்த்தத்தில் விசேஷித்து அந்த சுவாமி தன்னுடைய அனுஷ்டானங்களை பண்ணின்னு வந்தவர். இதெல்லாம் அடியான் கொஞ்சம் நேர்லேயே சேவிச்சிருக்கேன். அந்த மாதிரி ராகவன் சன்னதி கேட்டார்னா ஆபீடான் மௌலி பரியந்தன்னு சொல்லி இந்த குறுக்க இந்த கணையை எடுத்துருவோம். இந்த ரெண்டு பக்கமும் இருக்கிற அந்த இது மேலே சாந்துண்டு நிதானமாக சேவிச்சுட்டு தான் அண்ணன்ட வருவார். அப்போ அங்கே எதுவாவது பெருமாள் எதுவாவது கைங்கரியங்கள் எதுவாவது அர்ச்சக பிரச்சார்கள் அந்த சுவாமிகிட்ட விஜாபிச்சா அதையும் கேட்டுண்டு நிதானமாக அப்புறமா ஏஜென்ட் சுவாமிகிட்ட கலந்துட்டு ஐஷங்கிட்ட விஜாபிச்சு அதுக்கு உண்டான பரிகாராதிகளை பண்ணின்னு வந்தவர். அப்படி நடந்தது தான் விஜயகோடி விமானம் பூர்த்தியாக சிதிலமாக இருந்தத மறுபடியும் முக்கூரேஷங்க நாளில் இந்த சுவாமி ஸ்ரீகாரியமாக இருந்து அதை விசேஷமாக முடித்து சம்பரோட்சத்தை பண்ணி வச்சார். அடிக்கடி ராகவனை சேவிக்கிறதுக்கு ஏழி மங்களாசாசனம் பண்ணிட்டு எல்லா கைங்கரி பராலையும் விசாரிச்சுட்டு தான் போவார். சாதாரணமாக அங்கே நிமிந்த கைங்கரியம் ஸ்ரீவாத கைங்கரியத்தில் இருந்து வாழை கூட கூப்பிட்டு பெருமாள்டா நம்ம பெருமாள்டா பார்த்துக்கோங்கடா ஜாக்கிரதையாக இருங்கோ சண்டை போடாதீங்கோ நம்ம பெருமாள் ஐஷங்கர் கோவில் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் அவாவா யோகியத்துக்கு தகுந்த மாதிரி சுவாமி சாதிச்சு ஏதோச்சிதும் ஒரு பகுமானங்கள் அந்த நாளில் என்ன தன்னால் முடியுமோ அந்த பகுமானாதிகளை எல்லாருக்குமே சமர்ப்பிக்கிறது திருவள்ளூரில் அந்த சுவாமியினுடைய ஒரு வழக்கம். ஸ்ரீகாரிகார் சுவாமி எழுதுக்காருன்னா எல்லா கைங்கரி பாராமே வருவா. ஏன்னா முக்கியமாக இந்த பகுமானம் வாங்கிக்கிறதுக்கோசமே வருவா. அப்படி ராகவனுடைய திருமேனி சந்தான சம்பரோஷண வைபவத்தில் வெளிவலைசிங்கர் நாளில் அனவரதம் கலந்துண்டு அப்போது ஏழிந்த பிள்ளைபாக்கம் பார்சாதிகார் சுவாமியை கலந்துண்டு முக்கூரேஷங்கர் வந்து அகோபிலம் ஆதனூர் புள்ளபூதங்களிலெல்லாம் எப்படி பண்ணியாச்சு அப்படின்றதெல்லாம் வந்து விஸ்தாரமாக அந்த சுவாமிக்கு சொல்லி அந்தபடிக்கு நம்ம ராகவன் திருமேனியும் நன்னா ஜீர்ணோத்தாரணம் பண்ணுன்னு சொல்லி ஐஷங்கரனை விஜாபிச்சு அந்த கைங்கரியத்துக்கு பூர்த்தியாக வேற யாருடைய திரவியமும் கூடாது ஐஷங்கர திரவியமே தான் இருக்கணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி அந்த சம்பரோஷணத்தை அத்தியாசிரமாக பரம வைதிகமாக பண்ணி வச்சதோடு இல்லாமல் தானும் அந்த சம்பரோஷணத்தில் ஏழு இருந்து பெருமாளை சேவிச்சு ரொம்ப கிருதார்த்தரானார். அன்றைக்கி சம்பரோஷ தினத்தில் அந்த சுவாமியால் அந்த கும்பலில் நான் வந்து இப்போ சேவிக்கலடா அப்புறமா வந்து சேவிக்கிறேன்னு சொல்லிட்டு மறுநாள் தான் தம்பதிகளை வந்து பெருமாளை சேவிச்சா. ஒரு குறைஞ்சபட்சம் அரை மணி சாலம் கர்ப்பகிரகத்தில் 7 பேர் நினைக்கிறேன். அப்படியே கண்ணில் தாரையாக இப்பேற்பட்ட பெருமாள் நம்ம சன்னதிக்கு அனாதியாக ஐஷங்கர்களால் ஏற்பட்டிருக்குது. இதை வந்து இழக்காமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நம்ம பெருமாளை காப்பாற்றணும்னு சொல்லி ஒவ்வொரு கைங்கரி ஒரு ஆளுக்கும் தனியாக சொல்லி அத்தோடு இல்லாமல் ஐஷங்கரிடம் வந்து தான் அனுபவித்த வந்து ஆனந்தத்தையும் விஞ்ஞாபிச்சு ஐஷங்கர் கண்லேயும் அது தாரையாக அப்படியே ஆனந்த பாஷ்பம். அப்படி ராகவன் ஒரு அனுபவிச்சதை இவங்களால் நேரில் சேவிச்சோம். திருமேனி அசக்தி தான் இருந்தாலும் அப்படி எங்கள் கையை பிடிச்சின்னு வந்து ஒரு ஆளை நிற்க முடியல, அதனால் அந்த கணையை போடுறா அதை சார்ந்து நிற்கிறேன்னு சொல்லி நடுவில் நின்றுட்டு சேவிச்சுட்டு அத்தியாச்சரியமாக
அதுதான் எனக்கு தெரிஞ்சு கடைசியாக சுவாமி ராகவன மங்களாசாசனம் பண்ணதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா எழுதின மாதிரி அதனுடைய அணி எனக்கு ஞாபகம் இல்லை. அது மாதிரி அடியனுடைய ஒரு சொந்த விஷயமா திடீர்னு அடியனுக்கு ராகவனுடைய உள்துறை கைங்கரியம் பிராப்தமாச்சு. 86ஆம் வருஷம். அடியனுக்கு இந்த சிந்தனையே கிடையாது ராகவன் கைங்கரியம் அப்படின்றது. ஐஷிங்கனுடைய ஒரு அனுகிரகம். திடீர்னு இங்கேருந்து தேவஸ்தான ஏஜென்ட் சுவாமி கூப்பிட்டு ஒரு தபால் அடியன் கையில் கொடுத்து ஸ்ரீரங்கத்துக்கு போட்டு வாடா ஸ்ரீதரான்னு சொல்லி சாச்சார். எனக்கு அதில் என் விஷயமா இருக்குதுன்றது அடி எனக்கு தெரியாது. சாதாரணமாக அடியன் உத்தியோக விஷயமா நித்தியம் சென்னைக்கு போயிட்டு வந்துட்டனால ஏதாவது தபால் பால் கொடுத்து அனுப்புறதுனால என்கிட்ட கொடுத்து அனுப்புற வழக்கம். சரி, திடீர்னு ஸ்ரீரங்கம் போட்டுவான்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் இப்போ ஆர்கே சுவாமி கம்பெனியில் இருந்தேன். அங்கே சொல்லிட்டு மத்தியானம் கிளம்பி போனேன். மறுநாள் போகி. அன்னைக்கு கார்த்தால செவ்வாய்க்கிழமை போகி. அன்னைக்கு கார்த்தால போய் ஸ்ரீகாரன் சுவாமி தான் முறை இந்த தபாலை அந்த சுவாமிகிட்ட சமர்ப்பித்தேன். அந்த சுவாமி அப்போ தான் திருவண்ணகாப்பாய் சந்தியாவனெலாம் பண்ணிவிட்டு தபாலை எடுத்துட்டு ஆசிரமத்துக்கு எழுதியாச்சு. அடியணி நீ வாடா அப்படின்னு சொல்லி சாச்சியார். போனேன். ஐஷிங்கர் மங்களாரத்தி கேட்ட சமயம் சேவிச்சேன். சேவிச்சா ஐஷிங்கர் சாட்சிய விஷயம், ஏண்டா நன்னா கிராப்பு வச்சுருக்காண்டா, இதுதான் ஐஷிங்கர் சாட்சியது. உடனே அந்த சுவாமி அதெல்லாம் எடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு நீ வாடான்னு அடியனை கூட்டு வந்துட்டார். வந்துட்டு அந்த சுவாமியை எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி அங்கேயே அடியன் குடுமி வச்சுட்டு அந்த சுவாமியை யஜ்னோபீத அனுகிரகம் பண்ணி அதையும் போட்டுட்டு மறுபடியும் அழிச்சிங்கிற போய் சேவிச்சேன். என்ன சுவாமி திடீர்னு இது மாதிரி சாய்க்கிறது என்ன, நீ வாயை நான் சொல்கிறேன், உங்கள் அப்பா ஸ்தானத்தில் நான் இருந்து சொல்கிறேன் கேளுண்டான்னு சொல்லி சாய்ச்சார். வேறு ஒரு எதுவுமே சாய்க்கல. நானும் உத்தரவு எதுவும் சொல்லலை. அப்புறமா அது மாதிரி அங்கே இருக்கிறவாள்லாம் உன்னை சந்நிதி பரிசாரத்துக்கு ஏற்பாடு பண்ணி சிபாரிசு பண்ணிட்டுக்காரா, உங்கள் தாத்தா ஒரு நாள் கைங்கரியம் பண்ணார், நீ ராகவன் கைங்கரியம் பண்ணுறதுக்கு போய் சேர்றான்னு சொல்லி சாச்சார். அப்புறம் ஐஷிங்கர் வந்து சேவிச்சேன். ஐஷிங்கர் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கிராப்போட கைங்கரியம் கொடுத்துட்டான்னு சொல்லாமல் உரிமையோட போறிய சந்தோஷம் தான் ஐஷிங்கர் சாச்சார். அப்போ இந்த சுவாமி சொன்னார், இனிமேல் நீ உங்கள் அப்பா மறுநாள்லேருந்து தர்ப்பணங்கள்லாம் இது மாதிரி பண்ணணுன்ட்டு பெருமாள் திருவுள்ளம் பற்றிக்கிறா, ஐஷிங்கர் அனுகிரகத்தோடு போய் பண்ணு, பெருமாள் கைங்கிறது ஜாகிரதையாக பண்ணு, விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி ஒரு அனுகிரகம் பண்ணி அப்போது ஒரு வேஷ்டியும் அனுகிரகம் பண்ணி அடியனுக்கு அமிச்சார். இது அடியனுக்கு பிரத்யேகமாக அந்த சுவாமி பண்ணி வச்ச ஒரு கைங்கரிய பிராப்தம். அடியனுக்கு அது வரைக்கும் சன்னதி பரிசாரத்துக்கு அடியன் வருவேன்றதும் தெரியாது, அந்த சுவாமி சாட்சியா விட்டு தான் தெரியும். ஆனால் பூடகமாக இங்கேருந்து கிளம்பும் போது சுந்தராச்சார சுவாமி மட்டும் ஒன்றே ஒன்று சாட்சியார். தபால் ஏதோ கொடுத்தனும் போகிறவங்கட்டோ ஐஷிங்கர் சாய்க்கிறத ஏற்றுட்டு வா அப்படின்னு சாட்சியார். அவ்வளோதான். நானும் சரி அப்போ உத்தியோகத்துக்கு போகிற அவசரம் கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறமா அந்த ரீல்டு ஒரு நாள் அவருடைய தௌகிர நாட்டில் சுதர சுலபம் பண்ணி வைக்கணும், நீ தான் பண்ணி வைக்கணும்னு சொல்லி 2 சுவாமிகளும் தட்ட சுவாமி 2 சுவாமிகளும் நியமிச்சு அவ அத்தியட்சத்திலேயே அடியன் பண்ணி வைக்கிற ஒரு பாக்கியத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார் அந்த சுவாமி. அந்த சுவாமியினுடைய திருக்கல்யாண குணங்களை எவ்வளோ ஒன்றாலும் சொல்லிண்டாக்க போகலாம். அடியங்களுடைய எந்த ஒரு கல்யாணங்கள்லையும் அந்த சுவாமி இல்லாமல் நடந்ததில்லை. அப்படி ஒரு பாந்தவியம் இந்த சுவாமியுடைய கிருபையில் என்றளவும் ராகவனுடைய கைங்கரியத்தில் அப்படியே நன்மை சென்று
அந்த சுவாமியினுடைய அனுகிரகத்தோட ராகவனுடைய அனுகிரகத்தோடவும் ஸ்ரீமதி ஐஷிங்கரனுடைய அனுகிரக விசேஷத்தோடவும் சௌகரியமா இருந்துட்டுக்கேன்றதை விஜாபிச்சுட்டு அடி எனக்கு ஏதோ நிறைய வார் சொல்லலாம். ஆனால் இது மாதிரி ஏதாவது ஒரு ரெக்கார்டிங்காக சொல்லணும்னா கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிறதுனால இத்தோட அடியன் நிறுத்திக்கிறேன். அடியன் தன்யோஸ்மி.